ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வியூஸ் ஆஃப் தி விண்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ரைடு போக போகிறோம். நம்ம வந்து போன போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வால்பாறை போயிருப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு போக போகிறோம். இது எந்த மூலியமாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கர்ஸ் தமிழன் பைக்கர்ஸ்னு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க நமக்கு அங்கே ஹோப்ஸில் வந்து இந்த ஷாப் இருக்குது. அவங்க மூலியமாக நம்ம போக போகிறோம். இப்போவும் 30+ ரைடர்ஸ் வராங்க. ஸோ இந்த ஷோவ முதல்ல நிறுத்தணும். ஏன்னா, நான் போன வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 1000 ஷோ போட்டிருப்பேன். எங்க அம்மா சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஷோவ முதல்ல நிறுத்தணும். ஏன்னா, நான் பேசும்போது அடிக்கடி இந்த ஷோவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன வீடியோல வந்து நெறையா பிளண்டர் மிஸ்டேக்லாம் இல்ல. மிஸ்டேக் நெறையா இருந்துச்சு. ஆடியோ கேட்கல. அது அப்படின்னு நெறையா நான் எடிட் பண்ணும்போது பார்த்தேன். சுத்தமா என்னால வால்யூம் ஃபுல்லா ஏத்தியும் என்னால ஆடியோ வரவே மாட்டேங்குது. ஸோ, இந்த வாட்டி நான் மைக் வாங்கி வச்சிருக்கேன். மைக் யூஸ் பண்ணலாம் பேசும்போது. ஸோ, இப்போ மைக் தேவையில்ல. ஏன்னா நாய்ஸும் இல்ல. கேமராலயே நல்லா தான் ரெக்கார்ட் ஆகும். ஐஃபோன் தானே. ஸோ, அதனால வாய்ஸ் தேவையில்ல இப்போதைக்கு. மைக் தேவையில்ல. ஸோ, வந்து இப்போ உளறுது. இப்பதான் குளிச்சு ரெடி ஆனேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 5:30க்கு இப்போலாம் ச டேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாமா கேள்விப்பட்டேன். 5:30 மணிக்கு வெளிச்சம் இவ்வளோ வந்துருச்சு. 6 மணி ஒரு 6:30 ஆன மாரி இருக்கு. ஸோ, இப்போ நம்ம பேக்கிங்லாம் பண்ணிறலாம். பேக்கிங்னா வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் பேக்ல போட்டு மேல கட்ட போறோம். ஸோ, வாங்க அத பாத்துரலாம் நம்ம. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ கிளம்ப போறோம். நமக்காக போன ரைட்ல ஃப்ரெண்டான ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூடயும் நம்ம அப்படியே அவரை கூட்டிட்டு அப்படியே கிளம்பிடலாம். மணி இப்போ 6 ஆக போகுது. நம்ம அங்கே போயிட்டு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7க்கு சொல்லியிருக்காங்க. சாரி 6:30 சொல்லியிருக்காங்க. 7க்கு ரைடு எடுக்கிற மாதிரி. ஸோ, நம்ம அங்கே போய் பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். 2 வண்டியாக நிற்க சொல்லியிருக்காங்க. நிறைய ரைடர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ, நம்ம கடை பார்த்தீங்கன்னா தமிழன் ரைடர்ஸ். இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரைடை. பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். அவங்க வந்து டோட்டல் ரெஸ்பான்ஸு அவங்க தான். டீ பிரேக்கு, லஞ்சு, டின்னரப்போ க்ளோஸ் ஆயிரும். பாருங்க பேக்கப் கார் அங்கே நிற்கிது. கேமராமேன் நம்ம வண்டியை வளைச்சு எடுத்துகிட்டு இருந்தார். அதெல்லாம் போஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ, மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கை. வந்து நாங்கள் வந்து கோவில்பாளையம் தாண்டி அன்னூர் கிட்ட இருக்கோம். அன்னூர்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தா காரமடான்னு சொன்னாங்க. நம்ம வந்து கோவில்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தாலே காரமடா. அந்த வியூ பாயிண்ட், அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓ, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வா, சூப்பர். இது நல்லா இருக்கு. எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கரெக்டாக இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓ, இன்சூரன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும். நான் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நினச்சேன், பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட், லைசன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. கைஸ், சாப்பிட்டோம் கைஸ். இப்போ வந்து எங்க நிக்கிறோம்னா, காரமடையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு மெஸ்ல சாப்பிட்டோம். ஆக்சுவலாக அவனும் ட்ரக் எடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு எடுத்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். பட் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பேசு, அவனுக்கு பிரெயின் கிளியர் அது சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ட்ரக் அவேர்னஸ் தெரிஞ்சு நல்லது. ட்ரக் ஒன்று மட்டும் இருந்தால் நம்ம லைஃப் டோட்டல் ஸ்பாயில். எது இருந்தாலும் இதில் பணம், சொத்து எது இருந்தாலும் வேஸ்ட் இல்லை. ஓகே, தேங்க்யூ. டைம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா
ஓகே காய்ஸ், மைக் மாட்டியாச்சு. நான் காலையிலேருந்து மைக் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஊட்டியில் வந்து சரியான மழை காலையில் போகும்போது மழை இல்லை, காலையில் போகும்போது வெயிலாக இருந்துச்சு, அப்புறம் மிஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது எண்டிங் வீடியோ. மிஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து போடக்கூடாது. மிஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே சரியான மழை. அங்கே சாப்பிட, அதாவது அந்த மழைனால நாங்கள் எங்கேயுமே போகல கைஸ். எங்கெங்கே போனோம், அதாவது கரெக்டாக குன்னூர் வழியாக ஊட்டி ஏறினோம். ஊட்டி ஏறிட்டு அங்கே வந்து அங்கே ஒரு சும்மா ஒரு ரேண்டம் பிளேஸ், அதாவது வியூ பாயிண்ட்லாம் இல்லை, ஒரு ரேண்டம் பிளேஸ் இன்னும் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டான்ஸ்லாம் ஆடிருக்கோம். அப்படியே குன்னூர்லேருந்து கோத்தகிரிக்கு வந்து, சாரி ஊட்டியிலேருந்து கோத்தகிரிக்கு வந்து மெயின் ரோட்டில் வரல, அவங்க ஒரு ஸ்பாட், அவங்க ஒரு வழியில் வந்தாங்க. அது என்ன வழின்னு எனக்கு பேரே தெரில. அது அந்த வழி சூப்பராக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதாவது வண்டி ஓட்டும் போது என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அந்த கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன் முன்னாடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் மழையும் பெய்யுது, மழை பெய்யல, ஃபோன் வந்து எடுக்க முடியல, ஒரு ஹேண்டில் எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்டிக்கை வச்சு எடுக்கலாமே தான், பின்னாடி யாரும் இல்லை. போன தாட்டி யாருமே வரல, இந்த தாட்டி எங்கள் அம்மா வரேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ரைடர்ஸ் வந்து நாட் அலோடுன்ட்டாங்க. நெக்ஸ்ட் ரைடில் தான் பில்லியன் அலோடுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி போயிருந்தோம்னா, நாங்கள் வந்து தமிழன் ரைடர்ஸ்னு ஒரு பிட் ஷாப் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் ஹோப்ஸ் காலேஜ் தெரியுமா, அந்த ஹோப்ஸ் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்ககிட்ட ஆக்சசரிஸ் எல்லாமே, ஹெல்மெட்லேருந்து A to Z எல்லாமே இருக்குது. நீங்கள் அவங்கள போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நான் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, வாங்கினேன்னா நான் வேணால் போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நிறையா சொன்னாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவங்களோட செலவு தான், பெட்ரோல் மட்டும் தான் நம்ம செலவு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ்லேருந்து அவங்க தான் ஃபுல்லாக ஆஃபர் பண்ணாங்க. ஸோ காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹோட்டலில் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது, பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பிரியாணி, ஒரு பிளேட் பிரியாணி, அப்புறம் தொட்டுக்க முட்டை, சில்லி சிக்கனு, வேறு என்ன கொடுத்தாங்க, வேறு அவ்வளோதான். ரைத்தா, குழம்புலாம் நார்மலாக வர்றது தான். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே டீலாம் நல்லா இருந்துச்சு. இதுலேயே என்னால் நிறையா வீடியோ எடுத்துகிட்டே பேசணும்னு எனக்கு தோணுது, ஆனால் அது அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது. நான் அடுத்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியே தீருவேன். அதை வாங்குற போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு மினி விலாக் மாதிரி தான், ரேண்டமாக கிளிப்ஸ் தான் போட்டிருப்பேன். எடிட் பண்ணும் போது தான் தெரியும், நானே இனிமேல் தான் போய் எடிட் பண்ணி இப்போ தான் வந்தேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஷோவை முதல்ல விடணும் கைஸ். இந்த ஷோ இன்னைக்கு நான் என்னோட கவனிச்சேன், அங்கே எல்லாத்தையும் பேச சொன்னாங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு. அவன் மைக்கு கொடுத்து பேசும்போது ஒருத்தர் சோன்னு 1000 தாடி சொன்னார். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னடா என்ன மாதிரியே பேசுகிறாங்க. வேறு அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. போன வீடியோவுக்கு வந்து 200+ வியூஸ் வந்திருக்கு. வீடியோஸ்க்கு 200+ வியூஸ் வர்றது ஓகே, அதாவது இன்னும் கொஞ்சம் போகலாம். ஏன்னா எனக்கு 1.69K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. எல்லோரும் வீடியோ பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா பை பாய் ஃப்ரம் திவின், வியூஸ் ஆஃப் திவின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.